அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம் ஜாதக ரீதியில் மொத்தம் 12 ராசிகள் உள்ளன. அதில் மக்கள் எந்த விதமான மனநிலையில் இருப்பார்கள், அந்த ராசியில் பிறந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பது பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்கள் துணிச்சல் மிக்கவராக விளங்குவார்கள். மேலும் மிகவும் உறுதியானவர்களாகவும் தெரிவார்கள். முரட்டுத்தனம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதிக கர்வம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதில் அதிக விவாதம் கொள்வார்கள். மிக அதிகமான பிடிவாத குணம் உண்டு. அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவியும் கிடைக்கும். மருத்துவம், கட்டிடம் கட்டுதல், போலீஸ், இராணுவம், விவசாயம் ஆகிய பணிகள் மிகவும் விரும்பி செய்வார்கள். மற்றவர்களை அதிகார செய்யும் குணம் அதிகமாக இருக்கும். விரைவாக எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பார்கள். எந்த ஒரு செயலையும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செய்து முடிப்பார்கள். எந்த ஒரு ஆயுதங்களையும் ஆளும் திறமை கொண்டவர்கள் ஆவார். சுதந்திரத்துவம் உடையவர்கள். வைராகியம் அதிகம் செயல்களில் கொண்டவர்கள். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசி ராசிக்காரர்கள். இவர்கள் ஓரளவுக்கு அமைதியானவர்களாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களிடம் இவர்களுக்கு எந்த ஒரு பணியும் கிடைக்காது. அவர்களுக்கு சிறந்த அனுகூலமும் இருக்காது. எந்த ஒரு செயலையும் ஆர்ப்பாட்டம் செய்து துணிவு இல்லாதவர்கள். அதிகமாக இரக்க குணம் கொண்டவர்கள். நம்முடைய வாழ்வில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க மாட்டார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொண்டவர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் அழகு, கவர்ச்சி அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றும் சாதுரியத்தன்மை, அதீத தெளிவு உள்ளவர்களாக காட்சி தருவார்கள் மற்றும் பேச்சில் அதிக கவர்ச்சி காட்டுவார்கள். உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்காது. அடுத்தவர் முயற்சி எடுத்துக்கொண்டு அவர்களின் ஆதரவை எதிர்பார்க்கும் தன்மை உடையவர்கள். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த குணங்களை கூடுதலாக கொண்டு இருப்பார்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்கள் அழகாக இருக்கும். உடல் எடை மிக குறைவாக இருக்கும். அழகான நெற்றியுடன் காணப்படுவார்கள் மற்றும் பலமாக இருப்பார்கள். சுறுசுறுப்புடன் நல்ல பணியாற்றுவார்கள். நல்ல ஞானமும் அறிவும் பெற்று இருப்பார்கள். அனைவரிடமும் அழகாக இனிமையாக பழகுவார்கள். நல்ல துணிவும் உறுதியும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த நேரத்திலும் கற்பனை செய்யும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு இடத்திலும் வளையும் தன்மை கொண்டு இருப்பார்கள். இவர்கள் மீது இரக்க உணர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலிலும் இறங்கி போகும் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அதிக இசையில் விருப்பமுள்ளவராக இருப்பார்கள். தம் செயலை விரைந்து முடிப்பதற்காக நல்லதொரு முடிவுகளை எடுப்பார்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய பெற்றோர்களின் குணங்கள் அப்படியே இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் வெற்றி பெறுவதற்காக அதிகமாக உழைக்க வேண்டும் சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு அதிகமான பிடிவாத குணம், விடாமுயற்சி, நுட்பம், நல்ல கண் பார்வை போன்றவை, அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இவர்கள் அதிகமாக இராணுவம், போலீஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுவார்கள். இவர்கள் எளிதில் பலவந்தம் செய்யப்படுவார்கள் மற்றும் பேராசை அதிகமாக கொண்டவர்கள். விருப்பங்கள் தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்வார்கள். பொதுவாக நல்ல கற்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆணவம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் பிறர் முதுகில் குத்துதல் போன்ற இழிவான செயல்களை செய்வார்கள். பெரியவர்களை மதிக்காமல் இருப்பார்கள். ஏதேனும் ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தால் அங்கே மறைந்து கொள்ளவும் செய்வார்கள். தங்களை நிலை அழிந்து வெளியே வரவும் செய்வார்கள். இந்த கடக லக்னக்காரர்களுக்கு அதிகமாக இந்த பண்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள். மக்கள் மத்தியில் துணிச்சல் மிக்கவராக இருப்பார்கள் மற்றும் பதவி வெறியுடன் காணப்படுவார்கள். இவர்கள் பொதுவாக யாரிடமும் அடங்காமல் இருப்பார்கள். பிறரை அடக்கும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எந்த துறையிலும் தலைமை பொறுப்பை பெற விரும்புவார்கள். ஒரு கம்பீரமானவராக இருப்பார்கள். விரிந்த மார்பு, திரண்ட கைகள், உருண்டை முகம், தடித்துவம் போன்றவற்றை இருப்பார்கள். உயரம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். பொதுவாக எந்த ஒரு செயலிலும் நேரம் தவற மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருக்கு அடங்கியும் வாழ மாட்டார்கள்.
அரசு துறைகளில் பெரிய பதவி வகிப்பார்கள் மற்றும் அனைவரிடத்திலும் முரட்டுத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலிலும் சோர்வடைய மாட்டார்கள். சிம்ம லக்னக்காரர்கள் இந்த குணங்கள் கூடுதலாய் இருக்கும். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள். இவர்கள் அதிக இரக்க குணம் உண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக வளைந்து கொடுக்கும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அடிக்கடி சஞ்சல உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பெண்களின் இயல்பு நிலை போன்று இந்த தோற்றம் கொண்டு இருப்பார்கள். எந்த ஒரு செயலிலும் குறிப்பாக வெற்றியடைய நினைத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் பொதுவாக வெற்றியை அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். இவர்களுக்கு உடலோடு சேர்ந்து செய்யும் வேலை, அதிக உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலை இவர்களுக்கு பிடிக்காது. அதிகமாக மூளையை பயன்படுத்தி பெருமளவில் வெற்றிகளை காண்பார்கள். மற்றவர்கள் சொல்வதை எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் தன் விருப்பம் போல் செயல்படுவார்கள். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குணங்கள் அதிகமாக கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள். இவர்கள் பெரிதும் அடுத்தவரின் திறமையால் பணம் எவ்வளவு சம்பாதித்து உள்ளார்கள் என்பது பற்றிய ஆராய்ச்சியில் எடை போடுவார்கள். இவ்வாறு எடை போடுவதில் வல்லவர்கள். மிக மிக உண்மையாக நேர்மையானவர்கள். எவருக்கேனும் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிறந்தவர்கள். எந்த ஒரு செயலையும் பேச்சாற்றலால் சிறந்து முடித்து விடுவார்கள். தனக்கு வரும் பிரச்சனைகளை சமாளித்து விரைவில் முன்னேறுவார்கள். சமயோஜித புத்தி அதிகம் உள்ளவர்களாக பொது நியாயம், நீதி போன்றவற்றை பார்ப்பார்கள். மேலும் கலைகளில் ஈடுபடுவார்கள். தன் கண்ணெதிரே வரும் தீமை செயல்கள் எவரேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் கோபம் அடைவார்கள். எழுத்தாற்றல் அதிகமாக இருக்கும் அறிஞர்களாகவும் இருப்பார்கள். பொதுவாக இவர்கள் உடல் கஷ்டத்தை தாங்க மாட்டார்கள். இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த பண்புகளை விட இன்னும் அதிக பண்புகளை கொண்டு இருப்பார்கள். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்கள் மற்றவர் மீது நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கை கொண்டவர்கள். துணிச்சல் வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஒரு போர் வீரன் குணம் கொண்டவர்கள். எவர் மனமும் துன்படுமோ என்று நினைக்காமல் மனதில் பட்டதை வெளிப்படையாக அப்படியே கூறிவிடுவார்கள். அதிகமாக பிறரை கிண்டல் செய்பவர்கள். பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு ஏதேனும் பணவரவு அதாவது ஆதாயம் இருந்தால் மட்டுமே பிறருக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எதற்கும் கலங்காதவர்கள். மேலும் கஷ்டம் என்று அயராது பாடுபட்டு முன்னேறுவார்கள். அரசு உத்தியோகம் அதிகம் கிடைக்கும். ரசாயனம், கெமிக்கல், மருத்துவம் போன்ற செயல்களில் அதிகமான துறைகளில் பணியாற்றுவார்கள். இராணுவம், போலீஸ், நீதித்துறையில் மீதமுள்ளோரும் பணியாற்றுவார்கள். சிலர் மருத்துவத்துறைகளிலும் பணியாற்றுவார்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குணங்களின் அடிப்படையில் அதிக வெளிப்பாடு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். இவர்கள் புதிதாக உயரமாக இருப்பார்கள். இவர்கள் சத்தமாக பேசக்கூடியவர்கள். இவர்களுக்கு அதிகார உடல் தோரணை உண்டு. சுறுசுறுப்புடனும் செயலாக இருப்பார்கள். தூய்மை ஒழுக்கம், தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அறிவாற்றலில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பொதுவாக தர்ம வழியிலேயே இருப்பார்கள். பிறருக்கு விட்டு கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இவர் பொதுவாக அதிகமாக பணம் சம்பாதிக்க நினைப்பார்கள். இவர்கள் கணிதம், இராணுவம், மருத்துவம் போன்ற பதவி வகிப்பார். பொதுவாக இவர்கள் உழைக்காமல் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற நினைப்பில் அதிகமாக இருப்பார்கள். பொதுவாக இவர்கள் சுக வாழ்வுக்கே விரும்புவார்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த பண்புகளை அதிகமாக பெற்று இருப்பார்கள். அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள். இவர்கள் தங்கள் நினைத்ததை எப்படியாவது தன் கைக்கூடி வர வேண்டும் என்ற நோக்கில் அதிகமாக செயல்பட்டு அதில் வெற்றி அடையும் குணம் கொண்டவர்களாக இவர்கள் உயர்ந்து இருப்பார்கள். இவர்கள் நெற்றி உயர்ந்திருக்கும். நடுத்தர உயரம். எந்த ஒரு செயலிலும் கலங்க மாட்டார்கள். சிறிய கண்களை உடையவர்களாக இருப்பார்கள். சுயநலக்காரர்களாகவும் உழைப்பாளியாகவும் தங்கள் கடமையை செய்திட மாட்டார்கள். அதிகமாக அவர்கள் சொந்த தொழில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவர்கள் எழுத்து மற்றும் உளவு தொழில், கலைத்துறை போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் அதிகமாக பிடிவாத குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த பண்புகளில் அதிகமாக இருப்பார்கள். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள். பொதுவாக எவரிடமும் அழுத்தமாக பேசுவார்கள். பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தனக்கு பிடிக்காதவர்களை உடனே எதிர்ப்பார்கள். மன உறுதி அதிகமாக இருக்கும். கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள். எந்த செயலிலும் உறுதி, துணிவு அதிகமாக இருக்கும் மற்றும் கோபக்காரர்களாகவும் இருப்பார்கள். சிலர் நீதிபதிகளாகவும் இருப்பார்கள்.
அரசு துறைகளில் மின்சாரத்துறை, பாதுகாப்புத்துறை, எந்திர தொழிற்சாலை ஆகியவற்றில் பெரிய பதவி வகிப்பர். சிலருக்கு சினிமா துறை பிடிக்கும். இவர்கள் ஏழையான நிலையில் இருந்து கடினமாக உழைத்து பணக்கார நிலைக்கு தன் நிலையை மாற்றிக்கொள்வார்கள். சமூகம் சார்ந்த துறையில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த பண்புகளை அதிக வீரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள். இவர்கள் எளிதில் நினைத்ததை அடைவார்கள். எந்த ஒரு செயலிலும் அதீத வேகம் மற்றும் கண்ணியத்துடன் செயல்பட்டு வெற்றி அடைவார்கள். இவர்களுக்கு தோற்றம் மிக கம்பீரமாக இருக்கும். கண்கள் மீன்களைப் போன்று அழகாக தோன்றும். குரல் வளம் மிகவும் மென்மையாக இருக்கும். அழகாகவும் இருப்பார்கள். அதிகமாக துணிகளை இவர்களுக்கு பிடிக்கும். இவர்களுக்கு படிப்பில் மிக நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆதலால் மருத்துவ பணிகளை அதிகம் சுலபமாக பெற்றிடுவார்கள். சுகபோக வாழ்வை அதிகமாக விரும்புவார்கள். மிக மிக புத்திசாலியாக இருப்பார்கள். பொதுவாக நல்ல பண்புகளை பெற்றிருப்பார்கள். அதிகமாக வங்கிகளில் பணிபுரிவார்கள். வெளிநாடு செல்பவராக இருப்பார்கள். சொந்த தொழில் தொடங்கி வெற்றி பெறுவார்கள். சொந்த தொழிலாக கருதக்கூடிய கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற வேலைகளில் செய்வார்கள். இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த குணங்களை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த ராசியில் 12 ராசிகளை பற்றி அழகாக பார்த்தோம். அவற்றின் பண்புகளையும் நாங்கள் கூறியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆதலால் மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நன்றி, வணக்கம்.